இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த விடியா திமுக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம். இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்டம் என்று சொன்னாலே பொன் விளைகின்ற பூமி. இந்த பூமியை காத்தது அண்ணா திமுக அரசாங்கம். எனக்கு முன்னாலே சகோதரர் காமராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது, திமுக ஆட்சி செய்த பொழுது மீத்தேன் ஈத்தேன் இந்த பகுதியில் எடுப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது இன்றைய முதலமைச்சர் முன்னிலையில் தான் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக அப்படி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு விவசாயிகள் அச்சத்திலே உறைந்து போயிருந்தார்கள். பொன் விளைகின்ற பூமி பறி போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்தார்கள். மேடையிலே வீட்டிருக்கின்ற விவசாய சங்க தலைவர்கள், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஏக்கத்தோடு இருந்த நிலை. அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது, இந்த விடியா திமுக முதலமைச்சர் திமுக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்திலே மீத்தேன் ஈத்தேன் இந்த மண்ணிலே அதை எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதற்கு இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது எல்லா பகுதியிலும் போராட்டம் நடத்தினார்கள். புதுக்கோட்டையில் தொடர்ந்து போராட்டம், ஹைட்ரோ கார்பனுக்காக. அதே போல இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விவசாய மக்கள் தன்னுடைய நிலம் பறிபோய்விடுமே என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையிலே தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த விவசாயிகள் வயிற்றில் பால் வாக்கின்ற விதமாக, அவருடைய அச்சத்தை போக்குகின்ற விதமாக அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே நானும் ஒரு விவசாயி என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தேன். அந்த நிலையிலே இருந்து வாக்கின்ற பொழுது எனக்கு ஒரு நிலம் இந்த டெல்டாவிலே இருந்தால், பறிபோனால் எப்படி என் உள்ளம் துடிக்கும் என்பதை எண்ணி பார்த்தேன். அந்த துடிப்பின் மூலமாக ஒவ்வொரு விவசாயிக்கும் இப்படித்தான் துடிப்பு இருக்கும் என்று எண்ணி அத்தனை பேர் துடிப்பையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு தீர்தூக்கி பார்த்து ஒரு நிலையான சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தினோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். நீ எவரோ இன்றைக்கு ஹைட்ரோ கார்பனோ மீத்தேன் ஈத்தேன் எடுக்க முடியாது. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதை சாதித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சீர்தூக்கி பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்துக் கொண்டு இருக்கணும். விவசாயம்தான் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் விவசாயிகள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி உழைத்து இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்றவன் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயி நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்தெந்த வழியிலே உதவி செய்ய முடியுமோ அத்தனை வழியிலும் நாங்கள் உதவி செய்தோம். 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். அம்மா இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றது, சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். துரதிருஷ்டவசமாக அம்மா இந்த மண்ணிலே இருந்து மறைந்தார்கள். மறைந்தாலும் அம்மாவுடைய எண்ணப்படி அம்மாவுடைய அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி 50 ஆண்டு கால பிரச்சனைக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு கண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரு நிலையான தீர்ப்பை பெற்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணி கர்நாடக அணையிலிருந்து திறந்துவிட வேண்டும். உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை பெற்று விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் சிந்திச்சு பாருங்க. அப்படி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தும் கூட அப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கம் நாம் கூட்டணியில் அங்கம் வச்சோம். அப்படி இருந்தும் நம்முடைய கோரிக்கை அவர்கள் காலதாமதம் செய்து கொண்டிருந்தார்கள். உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் 37 பேர் நாடாளுமன்றத்திலே
உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எண்ணி குரல் கொடுத்து நாடாளுமன்றத்திலே 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. யாருக்காக? இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயியுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலித்தது. இந்த நாடே ஸ்தம்பிக்கின்ற அளவுக்கு, இந்த நாடே டெல்லியை நோக்கி பார்க்கின்ற அளவிற்கு, ஆஹா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்காக எப்படி போராடி வருகிறா என்று ஒரு திசையை இன்றைக்கு டெல்லி நோக்கி பார்த்தார்கள். அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றது, விவசாய பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கின்றது. அப்படி போராடிய காரணத்தினால்தான் மத்திய அரசுக்கு நாடாளுமன்றத்தின் மூலமாக அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு அமைக்கப்பட்டது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கிடைத்த வெற்றி, விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி, ஒட்டுமொத்த டெல்டா விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி. அதோடு இன்றைய நிலை என்ன? இன்றைக்கு கர்நாடக அரசு இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு வழங்க வேண்டிய உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஆண்டுதோறும் நமக்கு வழங்க வேண்டிய நீரை வழங்குவதில்லை. அதை கேட்டு பெற திராணில்லாத அரசாங்கம் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு கர்நாடகத்தில் காங்கிரசும் ஆட்சிக்கு வருது, பாரதிய ஜனதாவும் ஆட்சிக்கு வருது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை கர்நாடக அணையிலிருந்து திறக்க மறுக்கின்றார்கள். இந்த அரசு, விடியா திமுக அரசு அதை தட்டி கேட்க கையிலாகவில்லை. திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். இதே நாளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது தொடர்ந்து போராடி வாதாடி நமக்கு தேவையான நீரை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைய தினம் பிப்ரவரி 1ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் 28வது கூட்டம் கூட்டியது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் தமிழ்நாடு அரசின் சார்பாக கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் விவாதம் நடக்குது. பிறகு ஓட்டெடுப்பு விடுறாங்க. அந்த ஓட்டெடுப்புல 4 பேர் நமக்கு ஓட்டளிக்கிறாங்க, 5 பேர் கர்நாடக அரசுக்கு ஆதரவாக அளிக்கிறார்கள். என்ன பொருள்? மேகதாதில் அணை கட்டுவதற்கு அங்கே தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக கொண்டு வந்த பொருள். இதே நிலை எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலம், கர்நாடக அரசு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு கடிதம் எழுதியது. விரிவான திட்ட அறிக்கை, மேகதாதிலே அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை நாங்கள் துவங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று மத்திய நீர்வள ஆணையத்துக்கு கடிதம் எழுதியது. மத்திய நீர்வள ஆணையம் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அங்கே விளக்கம் கேட்டது. உடனடியாக அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மத்திய நீர்வள இயக்குனர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து உடனடியாக கைவிட்டு விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற வரை மேகதாது பிரச்சனையை அந்த காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் எழுப்பவே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.